ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 493 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட இந்த ஆர்க் முடியுது. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த த லாஸ்ட் மூவி, அதுக்கு அடுத்து கோனாகா ஹீடன் த பர்ஃபெக்ட் டே ஃபார் அ வெட்டிங்கிற எபிசோட் தான் 500th எபிசோட் வரைக்குமே நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் லாஸ்ட்டில் சொன்னால் எப்படியும் பார்க்க மாட்டேங்கன்னு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஷிகமாரு கெங்கோ சேஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ள உன்னை தப்பிக்க விட மாட்டாங்க எங்கன்னு திங்க் பண்ணுவான். டான்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சார் யோசிச்சு பார்த்தா ஷிகமாருக்காக இவ்வளோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா அவனை போல ஒரு கோலகட்டை எதிர்பார்த்தது தானன்பா. டெமாரி இந்த விஷயத்த நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல, நாங்க எங்க சுய விருப்பத்துல வந்திருக்கோன்பா. பாஸ்ட்ல டெமாரி காரா கிட்ட அவன் எதையோ மறைப்பான் போலன்பா. காரா ஆமா கண்டிப்பா சீரியஸா இருக்கணும், தனிச்சையா செயல்படுறான், அதை நீ பாத்துக்கிட்ட மாதிரி உனக்கு தேவையான ஆட்களையும் கூட்டிட்டு போன்பா. டெமாரி இதுல உறுதியா இருக்கியா? ஷிகமாரு ஹிடன் லீஃப் ஷினோபின்பா. காரா சாண்டோ லீஃபோ. இது கிடையிலான லைன்ல இல்ல, ஒரு அலைன்ஸா நேச்சுரலா நம்ம உதவ வேண்டியது நம்ம கடமை. அதெல்லாம் தாண்டி ககாஷி நமக்கான இன்டர்ல கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்பா. டெமாரி அதை நான் பாத்துக்கிறேன்பா. யாரா முடிஞ்ச அளவுக்கு அதை பீஸ்ஃபுல்லா பண்ண பாருன்பா. டெமாரி என்னால முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லா பண்றேன்ப்பா. ஒக்காகே ஆபீஸ்ல சோஜியா நீனோ முன்னால இருக்க ககாஷி என்ன ஏதாவது கேட்கற தேவை இருக்கா? இப்போ ஷிகமாருங்கும் போது டெமாரி டோர் உடச்சிட்டு வந்திருப்பா. பிரசன்ட் சோஜி ஷிகமாரு பிரச்சனையில இருக்கானோன்னா வேகமா வந்தன்பா. சாய் ஃப்ரெண்ட்ஷிப்பா? சரி நான் அழுகிறேன்பா. டெமாரி நீ அழனும் தானே, உனக்கு கதற விடுறன்பா. ஈனோ சாய் என்கிட்ட விட்டுருன்பா. டெமாரி அவன் ஸ்ட்ராங் தெரியும்லன்பா. ஈனோ எனக்கு தெரியும்பா. சாய் ஈனோ மன்னிச்சுக்க, ஆனா நீ எல்லாம் எனக்கு மேட்ச் இல்லைன்பா. சோஜி அந்த ஓல்ட் மேனை நான் பாத்துக்கிறேன்பா. ப்ரோ அப்படியேன்ட்டு முன்னால வருவான். டெமாரி வின்சைட் ஜுட்சு பண்ணுவா. இன்னும் ஹார்டான பஞ்ச் வைப்பா சாய் மேல. சாய் அது ஒரு சர்ப்ரைஸ், ஆனா அது செகண்ட் டைம் நடக்க சான்ஸ் இருக்காதுன்னு அட்டாக் பண்ண போவான். ப்ரோ சோஜியை கிக் பண்ணுவான், தடுத்திருப்பான் சோஜி. ப்ரோ பின்னால போயிட்டு நீ பொடியன்கிறனால கூட நான் உனக்கு கருணை காட்ட போறதா இல்லைன்பா. சோஜி எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு பண்ணவுமே ஷாக் ஆவாரோ, யாரடா பொடியன்னு சொன்னேன்னு கேட்பான் சோஜி. சோக்கு கூட டெமாரி சண்டை போடுவா. சோக்கு அட்டாக் பண்ணவும் தடுத்துட்டு டெமாரி இப்ப நீ ஷிகமாருக்கு சப்போர்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்பா. சோக்கு நான் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்ண சிம்பிளா நான் என் மாஸ்டரை தேர்ந்தெடுத்துட்டேன்பா. டெமாரி என்னங்கபோம் சோக்கு ஷிகமாரு போல பலவீனமா இருக்கவங்களோட லீடர்ஷிப்புக்கு கீழே இருக்காது, ரொம்ப சலிப்பையும் வேலைக்காகாததையும் காட்டுதுன்ட்டு பின்னால போய் அட்டாக் வைப்பா. டெமாரி அதையும் தடுத்திருப்பா. அடுத்த தடவை ஐம் பண்றப்ப கரெக்டா பண்ண, மிஸ் பண்ண நீ காலின்பா. ஷிகமாரு போன இடத்துல ஒரு டோர் இருக்கும். எங்கோ டெஃபினட்டா நீ என் விருப்பத்தை கேட்ப ஷிகமாருன்பா. ஷிகமாரு உள்ள போவான். ஷிகமாரு மண்டைக்குள்ள பூத்தோட்டத்தை தாண்டி ஒண்ணும் இல்லைன்பா. எங்கோ விட்டுரு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்பா. ஷிகமாரு லேட் ஆயிடுச்சு அதுக்கு என்ன தண்டான்னு கேட்பான். ஈனோவை காட்டுவாங்க. ஒரு இங்க் அனிமலை தோக்கடிச்சிருப்பா. சாய் உன்னோட சண்டை போட்டதுக்கே இப்படி மூச்சு போயிடுச்சு, உனக்கு சான்ஸே இல்லைன்பா. ஈனோ சாய் முடிச்சுக்கன்பா. சாய் ஒன்ன தாண்டி எதுக்காக ஏன் மேல கவலைப்படுறேன்பா. ஈனோ நீ கடைசி மெசேஜா நான் யாருங்கிறது எனக்கு தெரியலன்னு அனுப்பிச்சிருக்கடான்பா. சாய்லாட் கெங்கோ எனக்கான விருப்பத்தை கொடுத்திருக்காரு, அதனால நான் என்னையே இலக்கலைன்ட்டு அட்டாக் வைப்பான். சோஜி வச்ச தாக்குதல்ல ரோ விழுந்திருப்பான். சோஜி ஓவர் டூ பண்ணிட்டனும், அவன் சக்கரா ரியாக்ட் ஆகலின்ட்டு பக்கத்துல போவான். வாய்ப்பே இல்ல செத்துட்டானான்ட்டு பக்கத்துல போவான். ரோ அவனோட சொந்த சக்கராவே மறைக்க முடியும் இல்லையா? பக்கத்துல போகவும் சோஜி கழுத்தை பிடிச்சிருவான். ரோ என்னோட ஸ்பெஷாலிட்டியே என் சக்கராவை டார்கெட்டை மிஸ்ரீட் பண்ண வச்சு பிடிப்பண்டான்பா. சோஜி நீ என்ன சொல்றீன்னு எனக்கு ஐடியா இல்லைன்பா. ரோ நாத்துக்கு ஷிகமாரு கெங்கோ முன்னால மண்டிட்டு இருப்பான்பா. ஷிகமாரு அப்படி பண்ண மாட்டான்ட்டு சோஜி ஸ்ட்ரென்த் கொடுப்பான். ப்ரூட் ஸ்ட்ரென்த்தா இருக்கேன்பா. சோஜி ரோவை தூக்கி வீசிட்டு பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு பண்ணுவான். ரோ எந்திரிக்கவும் வாயிலேயே குத்துவான். எங்க கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கவங்க கண்ணுல ஒரு ஃப்ளேம் இருக்கும் இல்லையா, வாங்கின பஞ்ச்ல அது ஃபேட் ஆயிரும். சோக்கு டெமாரி அட்டாக் பண்ணுவா. டெமாரி டாச் பண்ணிடுவா. பின்னால இருந்து அட்டாக் பண்ண வரும். டெமாரி சோக்குக்கு நேரா போவா. சோக்கு இன்னொரு அட்டாக் வைப்பா. டெமாரி விலகிக்கவும் பின்னால இருந்து வரதும் முன்னால இருந்து வரதும் நேருக்கு நேர் மோதிக்கும். டெமாரி சைட்ல வந்து சைக்ளோன் சைட் ஜுட்சு பண்ணுவா. சோக்கு கண்ணுல இருந்த ஃப்ளேமும் போயிரும். டெமாரிக்கு மூச்சு வாங்கும். ஈனோவை காட்டுவாங்க. சாய் அவனோட இங்ஸை யூஸ் பண்ணி சுத்து போட்டிருப்பான். ப்ரீஷியஸான ஃப்ரெண்டை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்பா. சாய் என்னத்துக்கு உன்னோட ப்ரீஷியஸான ஃப்ரெண்ட் லார்ட் கெங்கோவோட விருப்பத்துக்கு வந்திருப்பான். இவன் நீ உன் உயிரை கொடுத்து போராடினாலும் ஈனோ இல்ல நான் உனக்கு சொன்னதே புரியல, நான் சொன்ன என்னோட ப்ரீஷியஸான ஃப்ரெண்ட் நீ தான்பா. ஷிகமாரு பாஸ்ட்ல சொல்லியிருப்பான் இல்லையா, நீ ஹிடன் லீஃபை சேர்ந்தவன், அதை மறந்துடாதேன்னு. ஃப்ரெண்ட்ஸா இருக்காது வேலைக்கு ஆகாததுன்பா. ஈனோ அப்படியா, அப்புறம் எதுக்கு அழுகிறேன்ட்டு மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சு பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு உன் மைண்ட் எடுத்துக்கிறேன்பா. ஷிகமாரு காட்டுவாங்க. ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போவான். பின்னால டோர் சாத்திரும். எங்கோ நீ ஷேடோஸை பயன்படுத்த முடியாத இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாக்குற உணர்ற திறனை மனுஷங்க இழக்கும் போது அவங்களோட கேட்கற திறன் அதிகமாகும்பா. உனக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படித்தானு கேட்பான் ஷிகமாரு. எங்கோ இந்த ஷினோபி வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் நீ ஒன்னொருத்தனை யூஸ் பண்றவனா இருப்ப, இல்ல நான் இன்னொருத்தனால யூஸ் பண்ணப்படுறவனா இருப்பேன்பா. என்னடா சொல்றேன்பா ஷிகமாரு. எங்கோ நான் ஒரு காலத்துல நம்பின ஒரு ஷினோபியோட வார்த்தைகள் கண்டிப்பா ஜாபுசா மோமோச்சிங்க பேரை கேள்விப்பட்டிருப்பில்லையன்பா. ஷிகமாரு ஜாபுசாவா மிசுகாகேவோட அசாசினேஷன் இன்சிடென்ட்ல தூண்டினவனான்பா. எங்கோ அந்த ஆட்சி கவிழ்ப்புல தோத்ததுக்கு அப்புறமா கிராமத்தை விட்டு போனோம். ஜாபுசா திரும்ப வருவான்ங்கிற சத்தியத்தை நம்பி ஒரு சிறந்த உலகத்தை படைக்கலான்னு இருந்தோம். ஆனா சுத்தி தெரிஞ்சனால வந்த கட்டண கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாத்த
போச்சு. அதனாலேயே ஜாபுஜாவை பயன்படுத்திக்கிட்டேன். அவன் எனக்கு சொல்லி கொடுத்தபடி என்பான். ஷிகமாரு சொல்ல போனா ஃப்ரெண்டை நீ வித்திருக்கேன்பா. எங்கோ நான் என் காம்ரேட்ஸை செட்டில் பண்ணிட்டேன். ஜாபுஜாவால உருவாக்க முடியாத ஒரு சிறந்த சொசைட்டியை உருவாக்கன்பா. அப்புறம் இப்போ அது ரியாலிட்டிக்கு வரப்போகுது. நீ என் கூட இருந்து அந்த உலகத்தை பாக்குறதுக்கு விரும்பலையான்னு கேட்பான். ஷிகமாரு இல்ல எனக்கு வேணாம். ஹிடன் லீஃப்காக மட்டும்தானே என் உயிரை நான் தியாகம் பண்ணுவேன்பா. எங்கோ உன் அப்பாவும் மென்டாரும் பண்ண மாதிரியேவான்னு கேட்பான். ஷிகமாரு என் அப்பாவை பத்தியோ இல்ல ஆசுமாவை பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல. உன்னோட ஐடியல்ஸை நான் கிழிச்செறிவன்பா. பின்னால ஏதோ வரமா இருக்கும். எனக்கு என்னாச்சுன்ட்டு கண்ண முழிப்பான். சோஜி கை நீட்டவும் யாரு நீன்னு கேட்பான். சோக்கு எனக்கு தலைவலிக்குதுன்பா. அதே மாதிரி சாயை பார்த்துட்டு அவன் ஒருத்த மட்டும் தான் மிச்சன்பா. சாய் மனசுக்குள்ள இருக்க ஈனோ சாய் பதில் சொல்றான்ட்டு கத்துவா. மனசுக்குள்ள இருக்க சாயை காமிப்பாங்க. யாரு நீன்னு கேட்பான். நான் உன் ஃப்ரெண்டுன்ட்டு வருவா ஈனோ. இல்ல அது உண்மை இல்ல, அவங்க மட்டும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்பா. அது கெங்கோ நான் நம்ப வச்சதுன்ட்டு பக்கத்துல போவா. சாய் இல்ல என்னை விட்டு போயிருந்தான். ஈனோ பக்கத்துல போக போக சாய் பெயிண்ட் போல இருக்கவன் நாமலாவான். கூட இருக்க அனிமல்ஸும் டிசப்பியர் ஆயிரும். சாயோட கண்கள் கலங்கும். ஈனோ கட்டி பிடிச்சிட்டு வா ஒன்னா போலாம், உனக்காக எல்லாரும் காத்திருக்காங்கன்பா. மைண்டுக்கு வெளியே ஈனோ சாயின்னு கூப்பிடுவா. சாய் முடிச்சு ஈனோன்பா. ஈனோ நீ திரும்பிட்டீங்கவும். சாய் ஷிகமாரு எங்கன்னு கேட்பான். ஈனோ கெங்கோ காய பிடிக்க போயிருக்கான்பா. சாய் அது நல்லதுக்கு இல்ல, நான் ஷிகமாரு கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னானாலும் அவனால திரும்ப முடியாதுன்பா. ஹிடன் லீஃப் சேர்ந்த ஆன்பு வந்ததை காட்டுவாங்க. கெங்கோ ஷிகமாரு கிட்ட ஹிடன் லீஃப் உனக்கு அவ்வளவு முக்கியமானு கேட்பான். ஷிகமாரு ஆமாண்டான்பா. கெங்கோ அப்ப சரி, நான் உனக்கு ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த ரீஜனுக்குள்ள நான் என்ன மட்டுமே மறைச்சுக்கிட்டு மட்டும் இருந்தேன்னு நினைக்கிறியா? நான் என் விருப்பங்களை கொடுத்த நிறைய பேரை எல்லா கிராமத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன்பா. ஷிகமாரு 5 கிரேட் நேஷன்ஸ்ல இருக்க மக்கள் ஒன்னும் குருடங்க இல்ல. கிராமத்தோட கோர்க்குள்ளே உன்னோட பீப்புள் போனாலும் சரியான சமயத்துல மாட்டுவாங்கன்பா. எங்கோ நான் அதை பத்தி பேசல, நான் சொல்றது சிட்டிசன்ஸை பத்தி. நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்கன்பா. ஷிகமாரு என்னடா சொல்றேன்பா. எங்கோ எங்கிட்ட இருந்து ஒரு சிக்னல் போதும், ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதெல்லாம் தடுக்க முடியாதுன்பா. ஷிகமாரு குரனாயோட ஒரு புது பதினை பார்த்திருப்பான் இல்லையா, அது கிளிச் ஆகும். நீ வளர்றியான்பா ஷிகமாரு. எங்கோ நேரம் வரப்ப நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு உனக்கு தெரிய வரும்பா. குரனாய் மிராயை தொடாதேன்பா. அண்ணா ஷீக்கான் கத்துவா மிராய். இப்படிப்பட்ட வாய்ஸஸ் தலைவனோட தலைக்குள்ள ஓடும். ஷிகமாரு உன்னால என்ன முட்டாளாக்க முடியாது, நான் ஆல்ரெடி ஃபைர் அவுட் பண்ணிட்டேன். உன் வாய்ஸ்ல உன் சக்கரவணி இன்ஃபியூஸ் பண்ணி மக்களை மேனிபுலேட் பண்றேன்பா. எங்கோ நீ உன் மைண்டால எவ்வளவு அதிகமா ரெசிஸ்ட் பண்றியோ அதுக்கு அதிகமா இதையும் அதை தேடுன்பா. ஷிகமாரு செம்ம கடுப்பாவான். அண்ணா ஷீக்கான்னு கத்துறதும் மிராயின்கிற வாய்ஸும் கேட்கும். உன்னோட ஒரு விரல் மிராய் மேல பட்டாலும் அதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது வரும். அவன் மூச்சை மொத்தமா போக வச்சிருவான்டான்பா ஷிகமாரு. ஷிகமாருக்கு பின்னால ஷிகமாருவே நிப்பான். பட் ஈவிலிஷா கண்கள் ரெட்டா இருக்கும். கொல்லுங்கும். ஷிகமாரு கெங்கோ நீ ஆபத்தானவன், உன்னை நான் வாழ விட மாட்டேன்பா. இந்த லீஃபை பாதுகாக்க. அப்புறம் அந்த ரீசனுக்காக இந்த மிஷன் நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த மிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். நருட்டோவை ஹொக்காகே ஆக்கறக்குன்பா. ஷிகமாரு அவ்வளோ இருளுக்குள்ள போவான். திடீர்னு ஒரு விழிச்சு வரும். நருட்டோ விக்டரி சைன் காமிச்சு ராமன்பா. ஷிகமாருவே குழம்பி போயிருவான். என்னடா இதுன்னு. எங்கோ இப்போவும் இதையும் கன்சியூம் பண்ற இருளை எதிர்கொள்ளுன்பா. ஷிகமாரு சிரிச்சுட்டு திரும்பி பார்த்தா அது அவனோட சின்ன வயசு பிரதிபலிப்பா மாறி இருக்கும். அது அடுத்த தடவை சரியா இருக்கணுங்கும். ஷிகமாரு இங்க பாரு, நீ வெறும் சின்ன பையன், கொஞ்சம் சாதாரணமாவே இருப்பான். சைல்ட்ஹுட் ஷிகமாரு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம்பா. ஷிகமாரு உன் நண்பர்களை பத்தி யோசிக்கிறது நல்லதுதான், ஆனா எல்லாத்தையும் உன் ஷோல்டர்ஸ்லயே சுமக்காத, ஏன்னா அதுதான் பெரிய இழுவே என்பா. சைல்ட்ஹுட் ஷிகமாரு ஃபேட் ஆகிறத பார்த்து கெங்கோ ஷாக் ஆயிருவான். என் ஜுட்ஸ் எப்படி வேலை செய்யாம போச்சு, உன் இதயங்கள்ல கிராக்ஸா தான் இருக்குன்பா. ஷிகமாரு என் இதயம் முழுசும் கிராக் தான், ஆனா அதுல ரொம்ப பெரிய ஒண்ணு இருக்குன்பா. கெங்கோ வாய்ப்பே இல்லைன்பா. ஷிகமாரு உன் வார்த்தைகள்லாம் வேலைக்கு ஆகாதுன்பா. கெங்கோ பின்வாங்குவான். ஷிகமாரு இறுதியை உன்னை புரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு முன்னால சொன்னேன் உன் காம்ரேட்ஸோட இங்க வந்தேன்னு, அப்புறம் ஏன் உன் பக்கத்துல ஒரு காம்ரேட் கூட இல்லாம இருக்கான்னு கேட்பான். சொல்ல போனா அவங்க எல்லாத்தையும் கொன்னு இதே கேசல்ல புதைச்சிருப்ப, அப்படித்தானே? அதனாலதான் தனிமையிலே இருக்க. இது உன் இதயத்துக்குள்ள நீயே உற்று நோக்கிற போலான இடம்பா. எங்கோ நீ நானும் ஒரே போல, 2 பேரும் ஸ்மார்ட், 2 பேருமே யாரையும் நம்ப முடியாதுன்பா. ஷிகமாரு என்ன உன் கூட சேர்க்காதேன்பா. செவத்தை உடச்சிட்டு அவனோட காம்ரேட்ஸ் வந்திருப்பாங்க. எங்கோ நீங்களான்பா. டெமாரி கான்சியஸ்ல தான் இருப்ப போல என்பா. ஷிகமாரு கொஞ்ச நேரமாவே தொட்டுட்டு போறது போல இருக்கு. ரோ சோக்கு வாங்க போலான்பா. ஈனோ இதை குயிக்கா முடிக்கலான்பா. சோஜி தடுப்பான். டெமாரி இந்த தடவை அதை அவங்களே பாத்துக்கிட்டுன்பா. ஈனோ அதுவும் சரிதான், அவன் அவங்க 2 பேர்த்த தானே கூப்பிட்டான்பா. சோக்கு அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி செவத்துக்குள்ள ஓட்டை போட வச்சு அதுல வெல்செஃப்ட கொண்டு வருவா. எங்கோ அவனோட ஜுவாட சமன் பண்ணுவான். ஜம்ப் பண்ணி வேற ஷிகமாருவை கட் பண்ணிட்டு குளோனான் ஷாக் ஆவான். எங்கோ இன்னொரு குளோனை கட் பண்ணிட்டு அதே தான் அவன் சக்கரான்ட்டு சுத்தி பார்ப்பான். ஷிகமாருவோட ஷேடோஸாவே இருக்கும். அவன் சக்கராவால ஷேடோஸ் என்வலப் பண்றானான்பாங்க. எங்கோ எது நிஜன்ட்டு பாக்குறப்பவே பின்னால ஷிகமாரு வந்து அவனை பிடிச்சிருப்பான். எங்கோ ஷிகமாரு இப்ப நீ என்ன தடுத்தா ஷினோபி உலகங்கிறதே சரிவாயிரும். ஃபியூடல் ஆர்ட்ஸுக்கு கீழே அடிமைத்தனம் பட்டே இருக்கலான்னு பாக்குறியா? அதை பத்தி கவலை இல்லையான்பா. ஷிகமாரு எந்த இடத்துல எல்லாத்தினாலையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியுதோ அப்படிப்பட்ட உலகம் மட்டும்தான் நான் விரும்புறதுன்பா. எங்கோ முட்டாள்தனமா இருக்கு, என்னோட விஷயம்ல உன்னை இன்டர்ஃபியர் ஆக விட மாட்டேன்னு கத்துவான். சோக்கு அவன் நாக்கிலேயே தாக்கியிருப்பா. சோக்கு லைக்கும் நாக்குல போற சக்கரா கட்டாயிருக்குன்பா. ஷிகமாரு அப்படின்னா மிஷன் முடிஞ்சதுன்பா. ஆன்போ சேர்ந்தவங்க மொத்த பேத்தையும் பிடிச்சிருப்பாங்க. கூட வரீங்களான்னு சோக்கு அண்ட்ரோவை கூப்பிடுவாங்க. ஆக்சுவலா நாங்கன்பாரோ. ஷிகமாரு திரும்பவும் என்ன ரெஸ்கியூ பண்றதுக்கு வந்தீங்களான்ட்டு சிரிப்பான். நீ ஒரு மாயதாண்டா நட்டுன்பா. திரும்பி பார்த்தா ரோவன் சோக்கு வருவாங்க. ஷிகமாரு என்னாச்சு ஏதாவது மறந்துட்டீங்களான்னு கேட்பான். சோக்கு லைக் நாங்க நம்ம கிராமத்துக்கு போற வரைக்கும் மிஷன்ல இருக்கோம்னு சொல்லிட்டோம், நாங்க உங்களோடய வரலாட் ஷிகமாருன்பாரோ. ஷிகமாரு அப்படியே சரின்பா. சென்பைன்னு வாய்ஸ் கேட்கும். ஷிகமாரு இருட்டோ நீயான்பா. இவ்வளவு தூரம் வந்தேங்கவோ. இருட்டோ இறுதியா ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண கிடைச்சதுன்பா. ஷிகமாரு அப்படியாங்கவோ. இருட்டோ சென்பாய் நீங்க திரும்ப ஸ்டிஃபன் ஃபார்முலா ஆயிட்டீங்க. சென்பாய் மேகங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க மேகங்கள்ன்பா. ஷிகமாரு ஆமாங்கவோ. இருட்டோ சரி நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பார்க்கன்ட்டு போவான். ஷிகமாரு சரிப்பான். என்னாச்சுன்னு கேட்பாரோ. ஷிகமாரு இங்க பாருங்க, உங்களால மேகத்தை பிடிக்க முடியாது, ட்ரை பண்ணாலும் நடக்காது, காத்துல நகருங்க,
ஷேடியான ஒண்ணு, அதுக்கு சென்ட்ரல்னு ஒண்ணு கிடையாதுன்பா. டெமாரி கிட்ட போயிட்டு டெமாரி இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது இல்லைங்கும் போது என்னன்னு சொல்றான்பா டெமாரி. ஷிகமாரு ஒருத்தவங்களை அரையறப்ப மெதுவா அரையலான்பா. டெமாரி அப்படின்னா நீ ஸ்பேஸ் அவுட் ஆகிறப்ப எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அரையறன்பா. ஷிகமாரு சரி அதை நான் எதிர்பார்த்திருக்கேன், நீ பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்பா. தூரத்துல இருந்து இதை பாக்குற ஈனோ இது என்ன ஒரு ஆக்வர்டான கான்வர்சேஷனா இல்ல என்ன, சீக்கிரம் ஒரு டேட்டுக்கு கேள்றான்பா. சாய் ஈனோவை கூப்பிடுவான். தேங்க்ஸ் பியூட்டிஃபுல், உன்னோட கைண்ட்னஸ் நான் உணர்ந்தன்பா. ஈனோ பியூட்டிஃபுல்ன்ட்டு வெக்கப்படுவா. சாய்னா உனக்கு தேங்க்ஸ் பண்ண வந்தேன், என்ன அலோவ் பண்ணினான்பா. ஈனோ அப்படியா, என்ன டேட் போலாமான்பா. சோஜி ஈனோ இப்ப நீ தான் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கீன்பா. ஷிகமாரு டெமாரி கிட்ட வேணும்னா அடுத்த தடவை வேணா ஏதாவது டின்னர் போலாமான்னு கேட்பான். டெமாரி என்ன டேட்டான்பா. ஷிகமாருக்கு தூக்கி வாரி போடும். டெமாரி என்ன டேட்டுக்கு போலான்னு கூப்பிடுறேன்னு கேட்பா. ஷிகமாரு ஆமான்பா. டெமாரி டேட் அப்படிதானன்பா. ஷிகமாரு உனக்கு வேணாமான்பா. அப்படி நான் சொல்லியன்பா. டெமாரி கிளம்பிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி என் கூட டேட்டுங்கிறது கொஞ்சம் இழுவையாவே இருக்கும், ப்ரிப்பேர் ஆயிக்கன்பா. டக்குன்னு பக்கத்துல வந்து பிளான் இருக்கான்னு கேட்பான். சோக்கு லைக் ஒரு டேட் ஸ்ட்ராட்டஜின்பா. ஷிகமாரு இதெல்லாம் வேணுமான்பா. சோக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லாம டேட்டுக்கு போறது ஆயுதமே இல்லாம ஒரு டெய்லி பீஸ் கூட சண்டைக்கு இறங்க சமன்பா. அந்த வகையில ஜெயிக்க வாய்ப்பே இருக்காதுன்பா. ஷிகமாரு உங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும்பா. என்ன சொல்றீங்க, எனக்கு ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியும். முதல்ல லேடி டெமாரியோட பிடிச்சது பிடிக்காததை பத்தி தெரிஞ்சுக்கங்க, அதை வச்சு கவனமான பிளான் போடுங்கன்பா. சோக்கு எதாச்சியா நடக்கிற மாதிரியான பிளான்ஸ் 3 வேணும்பா. ஒன்னு சன்னி டேக்கு, இன்னொன்னு கிளவுடியா இருக்க டேக்கு, இன்னொன்னு ரைனி டேக்குன்பா. ஸ்மால் டாக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும்பா. நீங்க பேச உங்களுக்கு 100 கதைக்கு மேல இருக்கணும்பா. ஷிகமாரு இது ரொம்ப பெரிய இழுவையா இருக்கு, எங்கோ தோக்கடிச்சத வடன்பா. இந்த இடத்துல ஷிகமாரு ஸ்டோரி எ கிளவுட் ட்ரிஃப்டிங் இந்த சைலண்ட் டார்க் முடிவடையுது. அடுத்து நருட்டோ ஷிப்புடனோட தி லாஸ்ட் மூவி. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹிடன் லீஃப் ஸ்டோரி தி பெர்ஃபெக்ட் டே ஃபார் அ வெட்டிங் பார்ட் 1 நருட்டோஸ் வெட்டிங்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு ககாஷி.